வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3386 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. 3420 உடைக்க முடியலை. மறுபடியும் 3390 அப்படின்ற இடத்த விட்டு கீழே வர சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் ஆகி 3328 வரைக்கும் வந்து 3339 க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொல்லப்போனால் எதுவுமே நடக்கலை. கொஞ்சம் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் மறுபடியும் 3420 நல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. போன வாரம் முழுவதும் கவனித்து பார்த்தோன்னா இந்த 3300 விட்டு ஒரு தடவை ப்ரைஸ் கீழே வந்திருந்தாலும் மார்க்கெட் அதுலேருந்து பையிங் எடுத்து 420 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி 320 420 திருப்பியும் 320 பக்கமாக இப்போ ட்ரேடாக போகுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்னொரு முறை 3300க்கு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து தற்காலிகமாக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது எந்த கேஸில் நடக்கும்னா 300க்கு கீழே வந்தால் தான். அதனால் நம்ம ட்ரேடிங் முடிவில் மாற்றம் இல்லை. 3296 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். 300க்கு கீழே ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகிறப்ப நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தை மறுபடியும் நம்ம மறுபரிசீலனை செய்யலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.